வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா விதித்துள்ள தடை, இலங்கை அரசை எச்சரிக்க மனித உரிமை கண்காணிப்பகம். யாழ்ப்பாணம் திசவிகாரை சர்ச்சை, அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது. போரை நடத்தியதே நான் தான், பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மகிந்த ஆவேசம். ஞானசார தேரிடம் இருக்க முக்கிய தகவல், வலியுறுத்தும் அனுர தரப்பு. தேசபந்து தென்னகோனின் பதவி நீக்கம், அரசு தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு. இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும், விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், எம்பி பிரபு தெரிவிப்பு. தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி தினம் இம்முறை கிளிநொச்சியில் வெளியான அறிவிப்பு. பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கையளிப்பு. மன்னார் பிரதேச சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றுமாக இருந்தால் கனிய வளங்கள் பாதுகாக்கப்படும், டேனியல் வசந்தன். ஜால்குடா நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பு, இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கலந்துரையாடல் கூட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உட்பட்ட 4 நபர்கள் மீது அண்மையில் பிரித்தானியா விதித்த தடைகள் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்புக்கூறலை கோருவதற்காக பிரித்தானியா உட்பட பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியான திட்டங்களை சமர்ப்பித்துள்ளன. இந்த விடயத்தில் இலங்கை எவ்வித முயற்சியும் எடுக்காத வரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து தடைகளை விதிக்க வேண்டிய நிலை உருவாகும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகொட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜாசூரிய மற்றும் விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் தலைவரான கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது கடந்த 24ஆம் தேதி ஐக்கிய ராச்சியம் தடைகளை விதித்தது. இந்த விடயத்தில் தனது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத், பிற நாடுகளினால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைபட்ச நடவடிக்கைகள் இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க பொறிமுறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரையின் பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சித்து வருவதாகவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண திஸ்ஸ விகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரை தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. ஓர் அரசாங்கமாக திஸ்ஸ விகாரை தொடர்பான பிரச்சினைகளில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம். ஒரு அமைச்சகமாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது. திஸ்ஸ கோயில் தொடர்பில் அந்த பகுதி மக்கள் எங்களை சந்தித்தனர். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடனும் எங்களை சந்தித்தார். அவர்களுடன் நாங்கள் சுமூகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். எனவே சிலர் இந்த பிரச்சினைகளை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்துக்கு தீங்கு விளைவிப்பதாக தெரிகிறது. அந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தலையிட்டோம். 30 ஆண்டுகால போருக்கு பிறகு எழும் இது போன்ற பிரச்சனைக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும். மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க முழு நாட்டையும் அழைக்கின்றோம் என்றார். விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்தகர் எனகொட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த வெளியிட்ட அறிக்கையில் மஹிந்த தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும்
நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன். இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது இராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது. 2008ஆம் ஆண்டில் அமெரிக்கா FBI-யில் உலகில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை 2009ஆம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது. பல்வேறு தரப்பினரிடமிருந்து சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது ஆயுத படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் 2021 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இலங்கையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை ஞானசார தேரர் ஊடகவியலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது எனவும் அவர் கூறியுள்ளார். புலனாய்வுத்துறையின் ஊடாக அரசாங்கம் மத அடிப்படைவாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது. உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும். விசாரணைகள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படுபவை அல்ல, அவை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவினாலேயே முன்னெடுக்கப்படும். ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும். அந்த வகையில் தன்னிடம் உள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும். அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான யோசனையை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் திகதி நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னோகோன் காவல்துறை அதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்டமா அதிபர் மற்றும் காவல்துறை அதிபரை பதவி நீக்கும் வழிமுறைகளையே அரசாங்கம் பின்பற்றுகின்றது. அதுக்கமையவே காவல்துறை அதிபரை பதவி நீக்குவதற்கான யோசனையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்கமைய 75க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டு சபாநாயகரிடம் யோசனை சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கமைய 115 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்ட யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த யோசனை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்படும். அதனையடுத்து 5 நாட்களின் பின்னர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்குள் வாங்கப்படும். இதற்கமைய அடுத்த நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ள நாளை அண்மித்த நாளில், அதாவது ஏப்ரல் 8, 9ஆம் திகதிகளில் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். நாடாளுமன்ற அமர்வுக்கு வருகை தராத உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக 113 பேரது ஆதரவுடன் இந்த யோசனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வகையில் 113 வாக்குகளை பெற்றுக் கொள்வது அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் சிக்கலாகாது. எனவே இதனை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் திகதிகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். இவ்வாறு இந்த யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மூவரடங்கிய ஒழுக்காற்று விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படும். பிரதம நீதியரசரால் நியமிக்கப்படும் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையின் கீழ் காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின்
ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்படும் நிர்வாக அறிவுடை அதிகாரி ஆகியோர் நியமிக்கப்படுவர். இந்த விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பதவி நீக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து 113 அல்லது அதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவுடன் இதனை நிறைவேற்ற முடியும். இந்த நடைமுறையையே அரசாங்கம் பின்பற்றி வருகின்றது. நாடாளுமன்றத்தின் இந்த நடைமுறை எந்த வகையிலும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையாது என தெரிவித்துள்ளார். இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் என்றும் இந்திய இலங்கை மீனவர்கள் தொப்புள் கொடி உறவாக மீன்பிடிக்க இரு நாட்டு அரசாங்கமும் பேசி தீர்வு காண வேண்டும் என இந்திய ராமேஸ்வரம் மாவட்டத்தின் விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்திய இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இருந்து வரும் இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டி நீண்ட காலமாக பேசப்படாமல் இருந்த இந்த பேச்சுவார்த்தையை ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 5 பேர் கொண்ட குழுவாக வந்து இன்று வவுனியாவிலே 4 மாவட்ட இலங்கை மீனவ பிரதிநிதிகளோட எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை சந்தித்து எங்களுடைய நிறைகுறைகளை நாங்கள் பேசி இன்றைக்கு மகிழ்ந்தோம். அவர்களுடைய கஷ்ட நிலைகளை எங்களிடம் கூறினார்கள். எங்களுடைய கஷ்ட நிலையும் நாங்கள் அவர்களிடம் எடுத்துரைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக நடைபெற ஏற்பாடு செய்த இலங்கை மீனவ சமாசத்துக்கு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மிக முக்கியமானது. கடந்த 9 வருட காலமாக இரண்டு அரசாங்கம் பேசியதோடு மீனவர் பேச்சுவார்த்தை பேசப்படலை. இந்த 9 ஆண்டு காலங்களில் 2 வகை மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது. அவர்களுடைய கோரிக்கை என்பது இழுவலையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இழுவலை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்கள் இந்த இழுவலை படிப்படியாக குறைப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு இந்திய அரசாங்கம் வாயிலாக இந்த இழுவலையை குறைப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக படிப்படியாக குறைப்பதற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறியும், அதுபோக ஏனைய மாவட்ட மீனவ அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக இந்திய அரசாங்கம், தமிழக அரசு, இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இந்த மீனவ அமைப்புகள் இருந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையானது வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க வர்ற மீனவர்களை இலங்கை அரசாங்கம் அவங்க சட்டத்தின் பிடியில் 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தண்டனை போட்டிருக்காங்க. அந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு மிக சந்தோஷம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், தமிழக அரசு சேர்ந்து கூடிய விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களின் அபிவிருத்தி குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சாலைக்கு விஜயம் செய்திருந்த அவர் அங்கிருந்த உத்தியோகத்தர்களிடையே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த போக்குவரத்து சேவை தொடர்பாக உதாரணமாக இந்த களுவாஞ்சிக்குடி, பட்டிப்பளை பிரதேசம், கொக்கொடிச்சோலை பிரதேசம், இந்த பிரதேசங்களை அதிக போக்குவரத்து நடமாட்டம் தேவையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் அந்த போக்குவரத்து சேவையை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. காரணம் போக்குவரத்துக்கான பஸ் தட்டுப்பாடு, அதே நேரம் உத்தியோகத்தர் தட்டுப்பாடு, அதே நேரம் போக்குவரத்துக்கான பாதையில் இருக்கின்ற பிரச்சனை, இப்படியான பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். உடனடியாக இன்று தந்து நாளைக்கு அதை செயல்படுத்த முடியாது, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரம் இந்த நாடு இருக்கிற நிலைமையிலிருந்து நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு கொஞ்சளவாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தவரை நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த நாடு ஆகையும் மோசமானது, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, எல்லா தட்டுப்பாடோட வரிசையோடு இந்த நாட்டை இன்றைக்கி நாங்கள் மாற்றி அமைச்சு கொண்டிருக்கிறோம். குறுகிய காலம் நாங்கள் இப்போ மார்ச்
21ஆம் தேதி உட்படுத்தும்போது 3 மாத 4 மாத காலப்பகுதி தான் நாங்கள் கடந்திருக்கோம். இந்த குறுகிய காலத்துக்குள்ள எந்த அளவுக்கு எங்களால் முன்னேற்றகரமாக இந்த நாட்டை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முன்னகர்த்தியிருக்கிறோம். இப்போ எதிர்வரும் காலங்களிலையும் படிப்படியாக இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து சிறந்த ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கும் என்றது தான் எங்களோட கொள்கை. அதே நேரம் எங்களோட ஜனாதிபதி கொள்கையும் கூட. ஆகவே நான் இந்த இடத்துல எந்த வாக்குறுதிகளாக நாங்கள் யாரையுமே இங்கே கொடுக்கறதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றும். ஆனால் குறுகிய கால அடிப்படையில் எந்த விஷயங்களை நாங்கள் செய்யணுமோ அதை இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ அடுத்தடுத்த வரும் காலங்கள் இந்த 5 வருடங்கள் இருக்கின்றது. அந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக இந்த சேவைகளுக்கு போக்குவரத்து சேவைக்குரிய குறைபாடுகள் நிவர்த்தி செய்து நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு வரதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா ஒரு அங்கவீனம் ஒருத்தர் இந்த பஸ்ஸுகளில் ஏறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுமே, இந்த பஸ்ஸை ஏறி பயணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அவங்களும் பயணிக்கக்கூடிய விதமாக எங்களோட சேவையை நாங்கள் மாற்றோம். இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் உலகப்படுத்துறதுக்கு இருக்குது. அப்போ பெண்களுக்கு தனி ஒரு பஸ் சர்வீஸ் இருக்காது. எங்கேயும் சாதாரணமாக சில போக்குவரத்து இடையூறுகளை இப்போ யானை தாக்கம் உள்ளாகிற இடங்கள் இந்த பட்டப்புத்தகத்தில் நிறைய இருக்குது. இப்போ அந்த மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய விதமாக நேர சூழ்ச்சிகள், நேர அட்டவணைகளை மாற்ற வேண்டியது, பஸ்ஸுகளை புதுசாக பயணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க வேண்டியது, அப்படி நிறைய ரூட்டுகளை மாற்றி செய்ய வேண்டியது. இப்படி பல விடயங்களை நம்ம எல்லாரும் பேசி தீர்மானித்து எல்லாரும் மக்களுக்கு சேவையை கொண்டு செல்லக்கூடிய மாதிரியாக மாற்றி ஒரு சிறப்பான ஒரு சேவை வழங்குறதுக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டியதுதான். தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி தினம் இம்முறை கிளிநொச்சியில் இடம்பெறும் என தந்தை செல்வநாயகம் அறக்கட்டளையின் அறங்காவலர் ராசையா பேர்ம்பநாயகம் குறித்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியிலே நாங்கள் இப்பொழுது தந்தை செல்வாவினுடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையினுடைய சமாதான அருங்காட்சியகத்தில் இருந்து நாங்கள் இப்பொழுது கதைக்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றி. இப்பொழுது நாங்கள் இங்கே நாங்கள் அமர்ந்திருப்பது நந்த செல்வா அவர்களுடைய 127வது ஜெயந்தி. இங்கே முதல் முறையாக கிளிநொச்சி மாநகரிலே நடைபெற இருக்கின்றது. முன்னரும் நடந்திருக்கும். இப்பொழுது எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த முறை கிளிநொச்சி மாநகரிலே உள்ள கூட்டுறவு மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் கையளித்துள்ளது. தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை பயணத்தில் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான இந்த தேர்தல் என்பது ஒரு சிறிய குட்டி அரசுக்கான முதன்மை தேர்தல். அந்த வகையில் ஏற்கனவே கரைச்சி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் கடந்த 17ஆம் தேதி விண்ணப்பித்தோம். இன்று பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் நியமன பத்திரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறோம். குறிப்பாக பூநகரியில் உள்ள 11 வட்டாரங்கள் முழுமையாக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை தருவார்கள். ஏற்கனவே கடந்த தேர்தலிலும் 11 வட்டாரங்களிலும் நாங்கள் பூரண வெற்றியை பெற்று பூநகரி பிரதேச சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையில் எடுத்து நிறைவான பணிகளை ஆற்றியிருக்கிறோம். தூய கரங்களோடும் நேர்மையான மனப்பாங்குகளோடும் எங்களுடைய மக்களின் தேசிய விடுதலையை மனதிலே கொண்டு இன தேசியத்துக்கான தனித்துவ அடையாளங்களை பேணும் வகையில் தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகள், பூநகரி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபையை நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குள் எடுத்து மக்களுக்கான அடிமட்ட பணிகளில் இருந்து அரசியல் பணி வரையும் செய்வதற்கான ஒரு காத்திரமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மக்களுடைய ஆணையை பெறுகின்ற, அவர்கள் எங்களுக்கு ஆணை தருகின்ற ஒரு தொடக்க நாளாக நாங்கள் இந்த நாளை பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடும் நல்ல மனதோடும் தூர நோக்கோடும் எங்கள் மக்களுக்கான பணிகளை ஆற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய கரங்களை இறுக்கமாகவும் ஒற்றுமை உணர்வோடும் இறுகப்பற்றி நிற்கிறோம். அந்த வெற்றிக்கான பாதை தமிழ் தேசிய இனத்துக்கான நல்ல ஒரு அடையாளத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம்.
மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள கனிய மணல் அகழ்வை நிறுத்தி கனிய வளங்களை பாதுகாக்க மக்கள் மன்னார் பிரதேச சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழீழ விடுதலை இயக்கம் ரெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனுவினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கையளித்திருக்கின்றது. இந்த தேர்தலிலே மன்னார் பிரதேச சபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போகின்றது. காரணம், மன்னாரிலே டைட்டானியம் என்ற கனிம வளத்தை அள்ளுவதற்கு இங்கு பல கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே பிரதேச சபை ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் பிரதேச சபை அமைக்கப்படுமானால் இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும். எனவே இந்த தருணத்திலே மன்னார் பிரதேச மக்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எமது கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். எமது மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவாக நாங்கள் பேசாலையைச் சேர்ந்த டொமினிக் துரமண்ணன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். எனவே அவரது தலைமையிலே இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்று இந்த சபையை அமைக்கும் என்று நான் பெரும் நம்பிக்கையுடன் இந்த வேட்புமனுவை கையளித்திருக்கின்றேன். யாழ் குடாநாட்டில் வெப்பநிலை அதிகரித்துள்ளமையால் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீர் ஆகாரங்களை அதிகமாக அருந்துமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா அறிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமானது இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து சகல நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையப்புள்ளியாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே 25 மாவட்டங்களிலும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் முக்கிய செயற்பாடுகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு மற்றும் முன்னாயத்த நடவடிக்கைகள் மற்றும் அனர்த்த அபாய குறைப்பு மற்றும் அவசர செயற்படுத்துகை போன்ற செயற்பாடுகளை நாங்கள் மாவட்ட ரீதியில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு வழங்குவது ஒரு முக்கிய செயற்பாடாக காணப்படுகின்றது. அதற்கு மேலுமாக அனர்த்த நிலைமைகளின் போது மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள், குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதங்கள் செங்கட் நீண்ட முன்சூன் பகுதிகளில் இருந்து டிசம்பர் டு பிப்ரவரி என்ற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக வடகிழ் பருவ பேச்சுகளால் கூடுதலான மழை வீழ்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் கூடுதலான வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற பிரதேசமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் எங்களுக்கு கூடுதலான வறட்சியும் கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. பிரதானமாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் பிரதானமான ஒரு அனர்த்தங்களாக காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக மின்னல் மற்றும் சூறாவளி தாக்கங்களும் குறித்த காலப்பகுதியில் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே பொதுமக்கள் குறிப்பாக தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியுடன் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் கூடுதலாக இந்த பகல் வேளைகளில் தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறது என்றது மிக முக்கியமாக இருக்கின்றது. உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இடம்பெற்றது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கென போட்டியிட உள்ள வேட்பாளர்களுடையான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. முக்கியமாக கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக பல்வேறு தரப்புகளிலிருந்து இந்த முறை எங்களுடன் இணைந்து இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து பலமானதொரு கட்டமைப்பை, ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறோம். இந்த முறை எங்களுடைய பிரதேச சபையில் உள்ள 18 வட்டாரங்களிலும் மிக முக்கியமான ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருந்து சமூக பணியாற்றி இருக்கிற முக்கியமான நபர்களை, அதாவது இளைஞர்களை கூடுதலாக உள்ளடக்கி இந்த முறை எங்களுடைய அணி களமிறங்குகின்றது.
முக்கியமாக 18 வட்டாரங்களையும் கைப்பற்றி நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக நாங்கள் இதனை ஏற்படுத்தி இருக்கின்றோம். பொதுவாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதற்கான ஒரு முன்முயற்சியாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்திலே பல்வேறு தரப்புகளிலே தேர்தலிலே நின்று வெற்றி பெற்ற எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய அணியிலே இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நீண்ட இடைவெளிகளுக்கு பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. அதற்கு பிற்பாடம் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி பலமானதொரு அணியாக வெற்றி பெற்று எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றி வந்திருக்கிறது. அதேபோல அந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேலும் வலுப்பெறத்துக்கும் அந்த திட்டங்களை முடிவுறுத்துவதற்கும் புதிதாக உள்ளூராட்சி மன்றங்களினூடாக சுபீட்சமானதொரு எதிர்காலத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய அணி தயாராக இருக்கிறது. அதற்காக எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு நேரே புல்லடியிட்டு எங்களுடைய கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்களை வட்டாரங்களிலே பெருவாரியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா விதித்துள்ள தடை, இலங்கை அரசை எச்சரிக்க மனித உரிமை கண்காணிப்பகம். யாழ்ப்பாணம் திசவிகாரை சர்ச்சை, அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது. போரை நடத்தியதே நான் தான், பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மகிந்த ஆவேசம். ஞானசார தேரிடம் இருக்க முக்கிய தகவல், வலியுறுத்தும் அனுர தரப்பு. தேசபந்து தென்னகோனின் பதவி நீக்கம், அரசு தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு. இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும், விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. வரிசைகளுடன் நின்ற நாட்டை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், எம்பி பிரபு தெரிவிப்பு. தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி தினம் இம்முறை கிளிநொச்சியில் வெளியான அறிவிப்பு. பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இலங்கை தமிழரசுக் கட்சி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கையளிப்பு. மன்னார் பிரதேச சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றுமாக இருந்தால் கனிய வளங்கள் பாதுகாக்கப்படும், டேனியல் வசந்தன். ஜால்குடா நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பு, இலங்கை தமிழரசுக் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கலந்துரையாடல் கூட்டம். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.